யாரெல்லாம் இன்னும் பார்ட் 1 வீடியோ பார்க்கலையோ அதை போய் பார்த்துட்டு அப்புறம் பார்ட் 2 வீடியோ பாருங்க. அப்பதான் கதை என்னன்னு உங்களுக்கு முழுசா புரியும். நீங்க பாத்தீங்கன்னா நான் அதிகமா இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட கதைகள் தான் என்னோட யூடியூப் சேனல்ல நான் பதிவு பண்றேன். ஏன்னா இதை பார்க்குற மக்கள் நீங்களும் கொஞ்சம் அவேரா இருக்கணும். அதே சமயத்துல சில பேர் வந்து கேட்டிருக்கீங்க, இதெல்லாம் இருக்கா, உண்மையா பொய்யா அந்த மாதிரி. நான் ஒண்ணு சொல்றேன், நமக்கு நடக்காத வரைக்கும் அந்த விஷயத்த நம்ம நம்ப மாட்டோம். ஆனா ஒருவேளை நமக்கு நடந்துருச்சுன்னா இந்த விஷயம் உண்மைன்னு அப்பதான் நமக்கே தெரியும். சோ நமக்கு நடக்காதனால மத்தவங்களுக்கு அது நடக்குது, நம்ம வந்து அதை வந்து பொய்ன்னு சொல்ல முடியாது. எப்படி இந்த உலகத்துல நல்லதுன்னு ஒரு விஷயம் இருக்கோ அதே மாதிரி கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கதான் செய்யுது. ஆனா இப்ப இருக்கிற இந்த கலி உலகத்துல எது அதிகமா வேலை செய்யுதுன்னா நெகட்டிவிட்டி. சோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு விஷயத்த போட்டாலே சோசியல் மீடியால டக்கு டக்குன்னு வந்து சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆயிருது. ஏன்னா நெகட்டிவிட்டிக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க. சோ அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி அமானுஷ்யம், பிளாக் மேஜிக் இன்னமும் இதுல எத்தனையோ பேர்கள் பாதிக்கப்பட்டவங்க இருக்கதான் செய்யறாங்க. சோ இந்த கதையும் வந்து ஒரு உண்மையா நடந்த கதை தான். சோ இந்த பதிவை நீங்க முழுசா பாருங்க. எப்படி கருப்பண்ண சுவாமி வந்து இந்த மாந்திரிகத்தை வந்து அழிச்சாரு. அதாவது இந்த மாந்திரிகம் வந்து ஒன்னும் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒருத்தவங்களோட லக், ஒருத்தவங்களோட லைஃபே வந்து அப்படியே நில கொலைய வச்சிரும். ஏன் இன்னும் எத்தனையோ பேர் வந்து எங்கிட்ட அவங்கவுங்க வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவ கதையை வந்து சொல்லியிருக்காங்க. இதனால அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த செய்வனால உயிர் கூட போயிருக்குன்னு. ஸோ இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த பட்டுவை நீங்க வந்து முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும், ஓ இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கா, இப்படி கூட நடக்குமா. இதுல இருந்து கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க தான் போறீங்க. அண்ட் யாரெல்லாம் இன்னும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். நீங்க தட்டி பார்க்கலாம். சரி, நம்ம நேரத்தை கடத்தாம வீடியோக்குள்ள போலாமா? கணேஷா, கணேஷோட அப்பாவுக்கு சுபாவோட 4 திங்ஸும் கிடைச்சிருச்சு. அவங்களோட துணி, தலைமுடி, கால் பாதம் மண்ணு, அதுக்கப்புறம் போட்டோ. அந்த துணி எப்படி அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா, சுபா தான் அவங்க வீட்டுல 3 நாள் தங்கியிருந்தாங்களே. அப்ப இவர் தானே வந்து அவங்களுக்கு சட்டை வாங்கி கொடுத்தாரு. அந்த சட்டையை அவங்க ஒன்னொன்னா போட்டு காட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஒரு சட்டையை வந்து அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா போட்டுட்டு மறுநாள் துவைக்கிறதுக்காக வாளியில போட்டிருக்காங்க. அந்த துணியை இவர் யாருக்கும் தெரியாம போய் எடுத்திருக்காரு. அப்புறம் சுபா தான் வீட்டுல வந்து தலை சீவாங்கல்ல. சோ அந்த தலை சீவி வைக்கிற அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வந்து சீப்புல முடி இருந்திருக்க, அந்த முடியும் அவர் எடுத்திருக்காரு. அப்புறம் சுபா நடந்து வெளியே போறப்ப அந்த கால் பாத மண்ணு அதுவும் அவர் எடுத்திருக்காரு. அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்தாங்களே, அந்த போட்டோவும் அவர் எடுத்திருக்காரு. சோ இந்த 4 விஷயம் கிடைச்ச கையோடைய அவங்க அப்பா மந்திரவாதியை பார்க்க போயிருக்காரு. கணேஷும் சுபாவும் லீவ் போட்டது 5 நாள் வந்து 3 நாள் கணேஷ் வீட்டுல தங்குற மாதிரியும் 2 நாள் சுபா வீட்டுல தங்குற மாதிரியும். சோ இப்ப 3 நாள் வந்து சுபா கணேஷ் வீட்டுல தங்கிட்டாங்க. இப்ப 2 நாள் வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுல போயிட்டு தங்கணும். சோ இவங்க துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டு இவங்க காடியில போயிட்டு இருக்கிறப்பதான் இவங்களுக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம துவைக்கிறதுக்காக துணியை போட்டோமே வாளியில, நம்ம அந்த துணியை வந்து எடுக்கவே இல்லையே, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு அப்ப அந்த விஷயத்த வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து பரவாயில்ல, அம்மா அதை துவைச்சு எடுத்து வச்சிருப்பாங்க, அடுத்த வாட்டி வரப்ப வந்து அங்க ஒரு சட்டை இருக்கட்டும், எல்லா சட்டையும் எடுத்துட்டு வந்துட்டா எப்படி, அடுத்த வாட்டி போறப்ப எடுத்துக்கலாம். சோ இவங்களும் வந்து அது வந்து ஒன்னும் பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் இவங்க நேரா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்க போயிட்டு எல்லாருமே அவங்கள நல்லா கவனிச்சாங்க. அன்னைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போறப்ப வந்து கொஞ்சம் சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருந்தாங்க. இவங்களுக்கு திடீர்னு அந்த வீட்டுல ஒரு 10-15 பேர் பார்த்த கையோடய இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க நினைச்சாங்க அப்பா அம்மாட்ட தான் இருப்பாங்கட்டு. பார்த்தா வீட்டுல வந்து சித்தி, சித்தப்பா இந்த மாதிரி கொஞ்சம் சொந்த பந்தத்தெல்லாம் பார்த்தோன்னே இவங்களுக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க யாரும் வந்து கல்யாணத்துக்கு வரல, அதுவும் இல்லாம கொஞ்சம் மன வருத்தமாவே இருந்துச்சு. என்ன திடீர்னு இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு இவங்க 2 பேத்துக்குமே வந்து கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்த கையோட எல்லாரும் நல்லா உபசரிச்சு இவங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டோன்னே இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து பழசை பத்தி எதுவும் பேசல. சோ எல்லாரும் நல்லா பேசி சிரிச்சு அப்புறம் எத்தனை மாசம் எல்லாம் கேட்டு அப்புறம் இவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வந்து அவங்க சமைச்சு கொடுத்தாங்க. இப்படி அங்க ஒரு பொழுது போயிருச்சு. அதுக்கப்புறம் இருந்த கொஞ்சம் சொந்தக்காரங்களும் அங்க தங்கிட்டாங்க. மத்தவங்க எல்லாம் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பாவுக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. அதாவது இவங்க மகளை வந்து ஏதோ ஒரு வௌவால் வந்து துரத்திக்கிட்டே போகுது. இவங்க மக போயிட்டு ஒரு குழியில விழுந்த மாதிரி இவர் ஒரு கனவு கண்டிருக்காரு. இவர் திடீர்னு எந்திரிச்சு முடிச்சு பாக்குறப்ப மணி வந்து 2. சோ இவருக்கு வந்து ஒரு மாதிரி நெருடலாச்சு. என்னடா இந்த மாதிரி ஒரு கெட்ட கனவா இருக்கேன்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் இவரு அந்த நைட் வந்து அவர் சரியா தூங்கல. ஏன்னா அந்த கனவு வந்து அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருந்தனால அவரு சரியா தூங்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் தூங்கி இருக்காரு. ஆனா இவர் கண்ட கனவை பத்தி அவரோட மககிட்டயும் மாப்பிள்ளைகிட்டயும் சொல்லல. அதுக்கப்புறம் மறுநாள் மறுபடியும் ஒரு கனவு வந்திருக்கு.
அவர் என்ன கனவு கண்டார்னா, இந்த கனவு தான் வந்து அவருக்கு உண்மையிலேயே தெரிஞ்சு போச்சு. என்னமோ அவங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு ஆபத்து வரப்போகுதுன்ட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட குலசாமி, கருப்பண்ணசாமி வந்து கனவுல வந்திருக்காரு. அவரு கனவுல வந்த விதம் பார்த்தீங்கன்னா, முறுக்கு மீசை, வாயில சுருட்டோட, சாட்டை, கத்தி பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா வேற இருந்தாராம். ஸோ இவர் வந்து கதவு தட்டியிருக்காரு போல. அந்த கனவுல வந்து இவர் போய் கதவ தொறக்குறாரு. அவங்க குலசாமி. இவரு பார்த்தோனே கீழ உழுந்து கும்பிட்டுருக்காரு. அப்ப வந்து அவரு வந்து ஒரு கணீர் வாய்ஸ்ல வந்து கத்தி சொல்லியிருக்காராம், "டேய் உன் குலமே அழிய போதுடா, உன் வம்சம் சாய போதுடா, ஜாக்கிரதை" அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இத கேட்ட கையோடயே அவர் அப்படியே அலண்டு போய் எந்திரிச்சாராங்க. மணி பார்க்கறாரு சரியா 3. இவருக்கு அப்படியே வெடவெடுத்து போயிருச்சு. உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு. ஏன்னா இவங்களோட குலசாமி இவங்க குடும்பத்துக்கு என்ன ஆபத்து வந்தாலும் முன்கூட்டியே வந்து சொல்லிட்டு போயிருவாராம். அவரு சொன்னாருன்னா அது அப்படியே நடக்குமா. ஈவன் அவங்க குடும்பத்துக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஆபத்து வந்திருக்கு. அதாவது இவங்க கல்யாணம் பண்ணாத முன்னுக்கு அந்த ஆபத்துல வந்து இவங்க எல்லாரும் சாக வேண்டியது. அப்ப கூட அந்த ஒரு நாள் முன்னுக்கு இவங்க ஒரு பயணமா ஒரு வேலையா ஒரு இடத்துக்கு போறப்ப வந்து, இந்த இடத்துக்கு நீ போவாதே, இங்க உனக்கு ஆபத்து இருக்குன்னு அவர் சொன்னனால இவங்க யாருமே போல. அதுவும் இல்லாம இவங்க அப்பாவோட நித்திரையில தான் வந்து அந்த கருப்பண்ணசாமி சொல்லிட்டு போயிருக்காரு. ஒருவேளை அவங்க அந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தாங்கன்னா அன்னைக்கு இவங்க குடும்பத்துல உள்ளவங்க யாருமே உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. அதனால இவர் வந்து இந்த விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புவாருங்க. ஐயோ கருப்பண்ணசாமி இப்படி வந்து சொல்லிட்டாரு, அப்ப ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு, ஏதோ குத்த குறை இருக்குன்னு நினைச்சிட்டு விடிஞ்ச கையோட குலதெய்வ கோயிலுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு இவங்க ஒய்ஃப் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. அப்புறம் இவங்க மாப்பிள்ளை பொண்ணு கிட்ட சொல்லிட்டு விடிஞ்ச கையோட இவங்க என்ன பண்ணிருக்காங்க, குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காங்க. இவங்க குலதெய்வ கோயிலுக்கு போன கையோடயே அந்த குலதெய்வ சாமியை நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க அந்த கருப்பருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வாழை இலையை போட்டு அவங்க சமைச்சிட்டு வந்த சாப்பாடு பொருட்கள் அப்புறம் சில இனிப்பு பொருட்கள்லாம் வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் தூப தீபாரதெல்லாம் காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க தேங்காய் உடைச்சிருக்காங்க. நார்மலி பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் உடைக்கிறது தான் வந்து அது வந்து நல்ல விஷயமா இருக்கட்டும் இல்ல இறப்பு வீட்லயா இருக்கட்டும், அந்த தேங்காய் நல்லா உடைஞ்சிச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல சகுனம் அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. ஸோ இவரும் வந்து அந்த தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் அவர் வாங்கிட்டு வந்த தேங்காய். அந்த தேங்காய் வந்து அழுகுன மாதிரியே தெரியல. ஸோ அவர் வந்து இந்த பூஜையெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தேங்காய் உடைக்கிறப்ப தான் ஒரு விஷயம் கவனிச்சாரு. உடைச்ச கையோடைய கெட்ட வாடை. அப்புறம் அந்த தேங்காய் பொளந்து பார்க்கறப்ப தான் தெரிஞ்சுது 2 சைடும் அழுகி இருந்தது. இந்த தேங்காய் அழுகிறத பார்த்த கேடியா அவங்க அப்பாவுக்கு வந்து மனசுல வந்து பட்டுருச்சு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கேன்ட்டு. அதே மாதிரி கணேஷுக்கும் சரி சுபாவுக்கும் சரி அவங்க அம்மாவுக்கும் சரி அவங்களுக்கும் அப்படிதான் தோணி இருக்கு. ஆனா அதுக்குள்ளால கணேஷ் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, என்ன அங்கிள் தேங்காய் வாங்குறப்ப அவசரத்துல பார்த்து வாங்காம வந்துட்டீங்களான்னு. ஐயோ ஆமா, நானும் குலதெய்வ கோயிலுக்கு போற அவசரத்துல வந்து நானும் சரியா தேங்காய் பார்த்து வாங்கல, அதான் பாரு அழுகுன தேங்காய்னு கூட எனக்கு தெரியாம போச்சுன்னு. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்குள்ள பேசி, ஏன்னா இவங்க ஒய்ஃப் வேற மாசமா இருக்காங்க, பத்ததுக்கு அவரோட ஒய்ஃபும் பயந்துடக்கூடாது. ஆனா இவங்க 2 பேரும் மனசுலயும் பட்டுருச்சு. சுபாவுக்கும் வந்து ஏதோ ஒண்ணு தப்பா இருக்க மாதிரி தோணுது. அதுக்குள்ளால இவங்க இந்த மாதிரி பேசினோன்னே அதுக்கப்புறம் சுபா அதை பத்தி ரொம்ப அது பெருசா எடுத்துக்கல. அவங்க அம்மா வந்து சரி ஒருவேளை சரியா பார்த்து வாங்கல போல, அதனாலதான் இந்த மாதிரி ஆயிருச்சுட்டு. இதையே அபசோனமா எடுத்துக்கணும், இது வந்து நம்மளோட குலசாமி நம்மளால கைவிட போது நல்லா கும்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உளுந்து கும்பிட்டு நல்லா வேண்டிட்டு இவங்க எல்லாரும் காடி எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப போயிட்டு இருக்கிறப்ப வந்து இவங்க 2 பேரும் நார்மலா பேசிட்டு போயிட்டு இருக்கிறப்ப வந்து சுபாக்கு வந்து கணேஷ் என்ன பேசுறாருன்னு அது சரியா அவங்க காது கொடுத்து கேட்காம அவங்க பாட்டுக்கு ஏதோ ரோட்டை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு யோசனையில வந்துகிட்டு இருக்காங்க. இவர் வந்து பேசிக்கிட்டே வராரு. இவங்களுக்கு வந்து அது சரியா காதுல விழல. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த தேங்காய் அழுகுன விஷயம் தான் அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் அவரு சுபான்னு 2வது வாட்டி கூப்பிடுறப்பதான் அவங்க ரியலைஸ் ஆகுறாங்க. என்னங்கன்னு சொல்லி கேட்கிறப்ப, ஏன் என்னாச்சு, என்ன யோசனையில வந்துகிட்டு இருக்க, நான் பேசுறது உனக்கு கேட்கலையான்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்லங்க அந்த தேங்காய் அழுகுனதை பார்த்துல இருந்து எனக்கு என்னமோ மனசு சரியில்லை, ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குமோன்னு என்னோட உள் மனசு சொல்லுதுன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்க அப்பா சரியா தேங்காய் பார்த்து வாங்கல, நம்ம நேரம் அவர் சரியா பார்த்து வாங்காதனால அழுகுன தேங்காவா கிடைச்சிருச்சு. இதுவே வந்து அவர் பார்த்து வாங்கியிருந்தாருன்னா அந்த மாதிரி நடந்திருக்காதுல்ல. இது ஒரு சாதாரண விஷயம், இது ஏன் நீ போட்டு மனசுல போட்டு குழப்பிக்கிற, இங்க பாரு இப்ப நீ மாசமா இருக்க, இந்த மாதிரிலாம் பேசிட்டு வராத, பேபிக்கு ஆகாத சொன்னோன்னா அதோட அவங்க பேசுறத வந்து அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. சரி பரவாயில்ல, இதுக்கப்புறம் இதை பத்தி யோசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அமைதியாயிட்டாங்க. அதுக்கப்புறம் வீடு வந்துருச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இவங்க துணிமலையெல்லாம் எடுத்து வச்ச கையோட கணேஷ் சொன்னாரு, இங்க பாரு இன்னைக்கு நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நீயும் தான் டயர்டா இருக்க, நீ இன்னைக்கு சமைக்க வேண்டாம், நான் வெளியே போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன், நம்ம ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம் சொல்லிட்டு கணேஷ் என்ன பண்ணிட்டாரு, காடியை எடுத்துட்டு அவர் வெளியே சாப்பாடு வாங்க போயிட்டாரு. ஸோ இப்ப வீட்டுல சுபா தனியா தான் இருக்காங்க. கணேஷ் போய் ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆச்சுங்க. அப்ப இவங்களும் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. மணி ஒரு 4:30 கிட்ட ஆக போகுது. சரி பரவாயில்ல, நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு சுபா என்ன பண்ணிருக்காங்க, வாசல்ல இருக்கிற டோரை க்ளோஸ் பண்ணிட்டு, அதாவது அந்த மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு தான் இவங்க குளிக்க போயிருக்காங்க.
இந்த கட்டம் உண்மையிலேயே செம்ம பயங்கரமா இருந்துச்சுங்க. என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்க வீட்ல யாரும் இல்ல. அவங்க ரூம்ல குளிச்சிட்டு இருக்காங்க. குளிச்சிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவங்களுக்கு கதவு தொறக்கிற சத்தம் கேட்டிருக்கு. அதாவது அவங்க வீட்டு மெயின் டோர். கதவு தொறந்து சாத்துற சத்தம் கேட்டிருக்கு. இவங்க நெனச்சிருக்காங்க ஹஸ்பண்ட் தான் வந்திருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ரூம் கதவு திறக்கிற சத்தமும் கேட்டிருக்கு. இவங்க நினைச்சுக்கிட்டாங்க ஹஸ்பண்ட் தான் உள்ளுக்கு வந்திருக்காங்க சொல்லிட்டு இவங்க எந்த பேச்சும் கொடுக்கல. இவங்க குளிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவங்க அந்த சத்தத்துக்கு நல்லா கிளியரா கேட்கறாங்க. கதவை திறந்துட்டு கீயை வச்சுட்டு திரும்ப வெளியே போயிட்டு கதவு சத்தனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சத்தம் தான் இவங்களுக்கு கேட்டிருக்கு. அப்ப இவங்களும் குளிச்சுட்டு வெளியே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இவங்க தலை சீவிட்டு இருந்திருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல. அப்ப இவங்களுக்கு நாக்காளி இழுக்கிற சத்தம் கேட்டிருக்கு. அதாவது டைனிங் டேபிள்ல நாக்காளி இழுக்கிற சத்தம், அப்புறம் பைப்பை திறந்து என்னமோ கழுவுற சத்தம், அப்புறம் மங்கெல்லாம் எடுத்து வந்து டேபிள்ல வைக்கிற மாதிரி, அப்புறம் பிளாஸ்டிக் அந்த மாதிரி சத்தம்லாம் கேட்டிருக்கு. ஸோ இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவர் வந்து பிளேட்லாம் கழுவி சாப்பாடு வச்சுட்டு இருக்காரு போல, அப்படிதானே அந்த மாதிரி சத்தம் தானே கேட்டுட்டு இருக்கு. ஏன்னா அவரு சாப்பாடு வாங்க தானே வெளியே போனாரு. ஸோ வெளியே போன மனசு வந்து அவரே வந்து சாப்பாடெல்லாம் போட்டு வைக்கிறாரு போல சொல்லிட்டு இவங்களும் தலையெல்லாம் சீவிட்டு கதவு திறந்து வெளியே வந்து பாக்குறப்பதான் தெரியுது, ஹால்லயும் சரி கிச்சன்லயும் சரி அங்க யாருமே இல்லை. உடனே போன் எடுத்து ஹஸ்பண்டுக்கு அடிச்சிருக்காங்க. அவர் போன் எடுத்திருக்காரு. எங்கெங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறப்ப ஏதோ வந்துட்டு இருக்கிறமா, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துரும் அப்படி சொல்றப்ப வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங் ஆயிருச்சு. ஏன்னா இவங்களுக்கு நல்லா கிளியரா கேட்டுச்சு. மெயின் டோர் ஓபன் பண்ற சத்தமும் கேட்டுச்சு. ஒருவேளை பக்கத்து வீட்டுல கூட கதவு திறந்தா அந்த சத்தம் வந்து கேட்கதான் செய்யும் நம்ம அபார்ட்மெண்ட்ல இருந்தோம்னா. ஆனா ரூம் கதவு திறக்கிற சத்தமும் அவங்களுக்கு வந்து நல்லா கிளியரா கேட்டுச்சு. ரூம் கதவை திறந்து உள்ளுக்கு வந்து என்னமோ ஜாமா வைக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஹாலுக்கு பக்கத்துல அந்த ரூமுக்கு பக்கத்துல தான் வந்து டைனிங் டேபிள், அங்க ஏதோ ஜாமா வைக்கிற மாதிரி அந்த மாதிரி சத்தமும் கேட்டிருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி குழப்பமாயிருச்சு. எப்படி நமக்கு அந்த சத்தம் கிளியரா கேட்டுச்சு, யாரோ உள்ளுக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்பதான் இவர் வந்துட்டு இருக்காரா அப்படின்னு இவங்க அந்த மாதிரி யோசனை இருந்துகிட்டு அவங்க எதுவுமே பேசாம போனை வச்சுட்டாங்க. போனை வச்சுட்டு ஹால்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா டோர் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது.